என்னோட பேரு சந்திரன். நான் வந்து 1990 போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஐஜிபியா ரிட்டையர் ஆகிட்டேன். பாண்டிச்சேரியில் யூனியன் டெரிட்டரி காடர். நான் வந்து அருணாச்சல், மிசோரம் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2023 நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் விஜய் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொதுமக்களுக்கு வந்து நாட்டில் வந்து மாற்றம் நிகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசுறது, அவர் ஆர்கனைஸ் பண்ற முறை, மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பு, அது மாதிரி அவர் மக்கள் மேலே வச்சிருக்க அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுச்சியா தெரியுது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அதனால அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ அவரோட இணைந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நாள். இதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா 2026 வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புறோம். விஜய் அவர்கள் வந்து, தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா ஆவார் நாங்கள் நம்புறோம். தலைவர் தளபதியை இன்று சந்திப்பதற்கு முன் நான் தஞ்சை மாவட்ட மத்திய மாவட்ட வர்த்தகணி அமைப்பாளராக இருந்தேன். என்னுடைய பெயர் சுந்தரபாண்டியன். நான் கல்வி நிறுவனம் மற்றும் பஸ் நிறுவனம், ஆட்டோமொபைல் பலதரப்பட்ட தொழில்கள் செய்து வருகிறேன். நான் தளபதி அவர்களின் ஈர்ப்பு காரணமாக அவரை பின்தொடரும் இளைஞர்கள் அதிகப்படியாக இருப்பதன் காரணமாகவும் இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் கையில் இருப்பது என்று தெரிந்த காரணத்தினாலும் ஏற்கனவே இந்த திராவிட கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால் நான் தளபதி அவர்களின் தலைமையிலே இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தேன் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவரை பார்த்து இணைஞ்சிருக்கீங்க. ஆமா. தலைவர் மீது கொண்ட பற்று ஈர்ப்பின் காரணமா? ஆமா. என்ன காரணம்? ஏதாவது குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் இருக்கா? இப்ப தலைவரை பார்த்திருக்கீங்க, ஏதாவது சொன்னாங்களா? நீங்க இல்ல, நான் சொன்னதுக்கு நீங்க எல்லாரும் நன்றாக பணி செய்து நமது வரும் தேர்தலில் அதனுடைய வெற்றி கனியை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு எல்லோருமே சம்மதித்தோம். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். டெல்டா ரீஜனில் தாவேகாவுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கு? இளைஞர் மத்தியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இளைஞர்களை எங்களைப் போல் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த